ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் அதிரடி மாற்றம். புதிய தேர்தல் நடத்தும் அலுவலராக ஒசூர் மாநகராட்சி கமிஷனர் எஸ் ஸ்ரீகாந்த் நியமனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரனுக்கு வலிப்பு. 7 நாட்கள் காவலில் எடுத்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் உடல்நிலை பாதிப்பு. சென்னை நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் போலீசார் குவிப்பு. பெரியார் கூட்டமைப்பினர் சீமான் வீட்டை முற்றுகையிட உள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு. பரந்தூரில் மக்கள் பாதிக்கப்படாத வகையில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் முதலமைச்சர் கவனமுடன் செயல்படுவதாக தமிழக அரசு விளக்கம். ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. ஆளுநரும் தமிழக அரசும் தீர்வு காண அவகாசம் அளித்திருந்த உச்சநீதிமன்றம் இன்று முக்கிய உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக ஆளுநர் ஆர்.என். ரவி புகழாரம். வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பெற்றோர் தங்கள் மகள்களை தமிழ்நாட்டுக்கு படிக்க அனுப்பும் போது பாதுகாப்பாக உணர்வதாகவும் பெருமிதம். பாஜக மாநில தலைவரை மாற்றும் அதிகாரம் அதிமுகவிற்கு இல்லை. அண்ணாமலையை மாற்றினால் பாஜகவுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். டெல்லி சென்றுள்ள டங்ஸ்டன் எதிர்ப்பு குழுவினர் மத்திய அமைச்சருடன் இன்று சந்திப்பு. டங்ஸ்டன் விவகாரத்தில் இன்று மகிழ்ச்சியான செய்தி வெளிவரும் என அண்ணாமலை நம்பிக்கை. காரைக்குடியில் உள்ள ஆதி திராவிடர் அரசினர் மாணவர் விடுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீர் ஆய்வு. மாணவிகளுக்கு வழங்கப்பட இருந்த உணவை ஆய்வு செய்து அங்குள்ள வசதிகள் கேட்டறிந்தார். சென்னை காமராஜர் சாலையில் குடியரசு தின விழா ஒத்திகை நிகழ்ச்சி. 2ஆம் நாள் ஒத்திகை நிகழ்ச்சியில் மாணவிகள் பாரம்பரிய நடனமாடி காவல்துறையினர் அணிவகுப்பு இடம்பெற்றனர். Tamil Nadu Police Traffic Wardens Road Safety Patrol Boys Contingent is led by Cadet Corps. Girls Contingent is led by Prasanna A.R. சென்னை அண்ணாநகரில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமியின் வாக்குமூலம் வீடியோ வெளியானது தொடர்பான வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேங்கை வயல் தீண்டாமை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வு. சுடுமண் குடுவை முத்திரை நுட்பமான முறையில் அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். புதுச்சேரியில் அக்டோபர் நவம்பர் மாத இலவச அரிசிக்கு பதிலாக பணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு மாதம் 600, மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு மாதம் 300 வழங்கப்படும் என அறிவிப்பு. அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய விசாரணை அமைப்புகள் சட்டப்படி செயல்பட வேண்டும்.
குடிமக்களை கொடுமைப்படுத்தக்கூடாது என மும்பை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. குடியரசு தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு. சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு படையினர் வாகன சோதனை. பீகாரில் ஹவுரா கயா விரைவு ரயிலில் பயணி சுட்டுக் கொலை. ஓடும் ரயிலில் பயணியை கொலை செய்த கும்பலுக்கு வலைவீச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கும்பமேளாவில் குவியும் பக்தர்கள். திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு. விருந்து வைத்து நிதி திரட்டிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரவு விருந்து நிகழ்ச்சியில் 2000 கோடி ரூபாய் நிதி திரட்டினார். கோடீஸ்வரராக இருந்தாலும் தீவிர வலதுசாரிகளை ஆதரிப்பதை ஏற்க முடியாது. எலான் மஸ்கிற்கு ஜெர்மனி அதிபர் ஓலஃப் ஸ்கோலாய்ஸ் கடும் கண்டனம். அமெரிக்காவில் நடைபெற்ற குவாட் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு. பிராந்திய கடல்சார் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை. அமெரிக்காவின் டெக்சாஸில் கொட்டும் பனிமழை. காணும் திசையெல்லாம் வெண்போர்வை போர்த்திய காட்சிகள். Let's go here. ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்கும் அரிய வானியல் நிகழ்வு. இன்று முதல் 4 நாட்கள் தெரியும் கோள்களை காண சென்னை பிர்லா கோளரங்கத்தில் சிறப்பு ஏற்பாடு. முதல் T20 போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை. T20 தொடரை வெற்றியுடன் தொடங்க இரு அணிகளும் மும்முரம். ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸில் அல்காரஸை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறிய ஜோகோவிச். கிராண்ட்ஸ்லாம் தொடர்களில் 50வது முறையாக அரையிறுதிக்கு முன்னேறி ஜோகோவிச் சாதனை. இந்தோனேஷியா பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் போட்டி. இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி 2வது சுற்றிற்கு தகுதி. சென்னை மோகன் பாகன் அணிகளுக்கு இடையேயான ISL கால்பந்து போட்டி டிரா. இன்று இரவு நடைபெறும் போட்டியில் பெங்களூரு ஒடிசா அணிகள் மோதல்.